வணக்கம். ரமலான் முபாரக்னு சொல்ற ஒரு சாதாரண வாழ்த்துக்குள்ள எவ்ளோ ஆழமான அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அந்த வாழ்த்தோட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மீக, தனிப்பட்ட, அப்புறம் சமூக ரகசியங்கள நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த வாழ்த்தோட முதல் வரியே நம்மள ஒரு புனிதமான பயணத்துக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த புனித ரமலான் நாளில் அப்படின்னு சொல்லும்போது அது சும்மா ஒரு தேதியை குறிக்கல. அதுக்கு பதிலா நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதங்களோட கதவை மெதுவா தட்டுது. அப்படி என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு? சரி, முதல்ல இந்த வாழ்த்து எப்படி நம்ம நம்பிக்கையோட ஆணிவேர் கூட நம்மள கனெக்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஆன்மீக ஒளியையும் பக்தியையும் பத்தினது. நம்மளோட பிரார்த்தனைகள் இஸ்லாத்தோட இதய துடிப்பான மக்கா மற்றும் மதீனாவுக்கு போய் சேரணுங்கிறது தான் இந்த வாழ்த்தோட முதல் ஆசை. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமோட ஆன்மாவும் ஏங்குற அந்த புனிதமான இடங்களோட ஒரு பிணைப்பை இந்த வாழ்த்து ஏற்படுத்துது. இப்போ வாங்க இந்த வாழ்த்தோட மையப்பகுதிக்கே வரும். உங்கள் இதயம் நம்பிக்கையின் நூறால் நிரம்பட்டும்ங்கிற இந்த வரி. அப்போ இந்த நூறுனா என்ன? நம்ம கண்ணால பாக்குற வெளிச்சம் மட்டும்தானா? இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? பாத்தீங்கன்னா, நூறுங்கிறது வெறும் வெளிச்சம் கிடையாது. அது இறைவன்கிட்ட இருந்து வர ஒரு தெய்வீக வழிகாட்டுதல். நம்ம மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்ட விரட்டிட்டு ஞானம்ங்கிற வெளிச்சத்தை பாய்ச்சுற ஒரு பிரகாசம் அது. சொல்லப்போனா நம்ம உள்ளுக்குள்ள எரியுற ஒரு ஆன்மீக விளக்கு மாதிரி. ஆன்மீக ஒளியிலிருந்து இப்போ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில அமைதி, தூய்மை, செழிப்பு இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நொடியும் குர்ஆனோட அழகான வரிகளால செழிப்பா இருக்கணுங்கிறது இந்த வாழ்த்தோட அடுத்த ஆசை. அப்படிப்பட்ட தருணங்கள் நமக்கு என்னத்த தரும்? வெறும் வார்த்தைகளையா, இல்ல அதுக்கும் மேலையா? குர்ஆன் ஓதுறதுனால நமக்கு 2 அருமையான விஷயங்கள் கிடைக்குது. ஒன்னு, நம்ம குழப்பமான மனசுக்கு ஒரு அமைதி. இன்னொன்னு, நம்ம ஆன்மாவுக்கு ஒரு தூய்மை. இது நம்ம மனசையும் ஆன்மாவையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வருது. அப்போ பாருங்க, இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வாழ்த்து இல்லையா? ஒரு பக்கம் ஆன்மாவுக்கு அமைதி, தூய்மை, நம்பிக்கை கிடைக்கணும்னு வாழ்த்துது. இன்னொரு பக்கம் நம்ம உலக வாழ்க்கைக்கு நல்ல ஆரோக்கியம், செழிப்பு, சந்தோஷம் கிடைக்கணும்னு ஆசைப்படுது. இது ஆன்மீகத்தையும் உலக வாழ்க்கையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அழகான பிரார்த்தனை. ஓகே, தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த இந்த வாழ்த்து எப்படி நம்மள ஒரு சமூகமா ஒன்னு சேர்க்குதுன்னு பார்க்கலாம். நம்ம நம்பிக்கை எப்படி ஒரு நல்லிணக்கமான சமுதாயத்தை உருவாக்குது. அன்புதான் இதுக்கு அஸ்திவாரம். அந்த அன்புல இருந்து தான் சகோதரத்துவம் பிறக்குது. சகோதரத்துவம் வந்துட்டா நல்லிணக்கம் தானா உருவாகும். அந்த நல்லிணக்கத்தோட உச்சம் தான் சமத்துவம். பாத்தீங்களா? இந்த 4 தூண்களும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு வலுவான சமுதாயம் உருவாகுது. நம்மளோட தனிப்பட்ட நம்பிக்கை எப்படி ஒரு சமூக கடமையா மாறுதுன்னு இது காட்டுது. சரி, இப்போ கடைசியா இந்த வாழ்த்து மொத்த ரமலான் மாசம் முழுக்க நமக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு சுருக்கமா பாத்திரலாம். ரமலான் மாசம் நமக்கு கத்துக் கொடுக்கிற 3 முக்கியமான பண்புகள் இவைதான்: அமைதி, பொறுமை மற்றும் நேர்மை. இந்த ஒரு மாசம் முழுக்க இந்த பண்புகளை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு இந்த வாழ்த்து நம்மள மெதுவா ஊக்குவிக்குது. ஆக மொத்தம் ஒரு ரமலான் வாழ்த்துங்கிறது சும்மா வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல. அது நம்மளோட நம்பிக்கை, மன அமைதி, தனிப்பட்ட வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு பிரார்த்தனையா இருக்கு. இந்த அழகான வாழ்த்தோட அர்த்தங்களை எல்லாம் நாம பார்த்து முடிச்சிட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இந்த ரம்லான் மாசத்துல நாம கத்துக்கிற இந்த அமைதி, பொறுமை, நேர்மை, இந்த அருமையான குணங்களை ரம்லான் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வருஷம் முழுக்க நம்ம வாழ்க்கையில எப்படி பின்பற்றுவது? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்க எல்லாருக்கும் இனிய ரம்லான் நல்வாழ்த்துக்கள்.